நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் அபிமான ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நம்முடைய ருசிக்கலாம் வாங்க நிகழ்ச்சியில் இன்றைக்கு நமக்காக திருமதி சுபாஷினி வந்திருக்காங்க. இன்னைக்கு நமக்காக என்னெல்லாம் அவங்க செஞ்சு தர போறாங்கன்னு பார்க்கலாம். வணக்கம் சுபா. வணக்கம் மீனாட்சி. நல்லா இருக்கேன். சரி, என்னெல்லாம் சமைச்சு தர போறீங்க? தில்குஷ் சிக்கன் ஒன்று செய்ய போறோம் ரெசிபி. அப்புறம் வந்து சில்லி பெல் பெப்பர் ப்ரான்ஸ். ஃபர்ஸ்ட் என்ன செய்றீங்க சுபா? தில்குஷ்க்கு ஃபர்ஸ்ட் ரெடி பண்ணிடலாமா? ஓகே. இப்போ நம்ம தில்குஷ் சிக்கன் சொல்றப்போ பிரஸ்ட் பீஸ் இந்த மாதிரி ஃபுல் பீஸா வாங்கிட்டு இதை நம்ம கட் பண்ண போறோம். ஸோ அது பேர் எப்படி? இது ஒரிஜினல் நேம் இதானா டிஷ்ஷுக்கு? ஒரிஜினல் நேமே இதான், தில்குஷ் தான் இது. ஸோ நார்த் சைடு இது ஃபேமஸ் உங்களுக்கு. ஸோ இதை வந்து நைஸாக கட் பண்ணி நம்ம எடுக்கணும். இது வந்து நம்ம ஒவ்வொரு லேயராக இந்த மாதிரி கட் பண்ணி எடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த ரெசிபி எப்போ நீங்கள் ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணீங்க? ஆஸ் யூஷுவல் எங்கேயாவது சாப்பிட்டு வந்துடுவேன், அதை வீட்டில் செஞ்சு பார்க்கணும்னு பார்ப்பேன். ஓகே ஓகே சுபா, நல்லா அழகாக கட் பண்ணி வச்சிட்டீங்க. இதான் நம்ம தில்குஷ் சிக்கனுக்கு நம்ம இந்த மாதிரி பிரஸ்ட் பீஸ் எடுத்து நைஸாக கட் பண்ணணும். இன்னும் இதை ஃபைனாக இந்த மாதிரி வச்சுட்டு தட்டி விடணும். ஓகேவா? அப்போ அந்த சிக்கன் வந்து திக்காக இருக்கிறது தின்னாகும், நமக்கு ஒரு லேயர் பார்ட் கிடைக்கும் நல்லா. ஸோ இந்த ரெசிபி செய்கிறதுக்கு முன்னாடி இதுவே பெரிய வேலையாக இருக்கும், நிறைய வேலையாக இருக்கும். ஸோ கட் பண்ணுறதும் நம்ம டிஷ்ஷும் அதுக்கேற்ற மாதிரி நமக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது நம்ம தில்குஷ் சிக்கனுக்கு நல்லா சிக்கனை ஒரு லேயராக தட்டி வச்சுட்டேன். இதுக்கு ஃப்ரெஷ் க்ரீம், அதாவது ஃபஸ்ட்டு ஒரு பேக் ரெடி பண்ண போகிறோம் இதுக்கு. ஓகே. ஃப்ரெஷ் க்ரீம், அப்புறமா க்ரீன் சில்லி பேஸ்ட்டு. ஸோ பேஸ்ட் இல்லைன்னா சாஸும் யூஸ் பண்ணலாம். ஓகே. சில்லி ஃப்ளெக்ஸ் எடுத்துக்கோங்க. அடுத்து சால்ட், மிளகுத்தூள், ஸோ இதெல்லாம் போட்டு ஊற கொஞ்ச நேரம் இருக்கணுமா? ஆமாம். இதை வந்து பேக் பண்ண போகிறேன், ரோல் பண்ண போகிறேன். ஓகே. பச்சை மிளகாய் குட்டி குட்டியாக நறுக்குனது, ஸோ சில்லி ஃப்ளேக்ஸு பச்சை மிளகா ரெண்டுமே மஸ்டா? ஆமாம். சில்லி ஃப்ளேக்ஸு பச்சை மிளகா, ஏன்னா நான்வெஜ்ஜுங்கிறதால உங்களுக்கு அந்த காரம் வேணும்ல. இதில் இஞ்சி பூண்டு இதெல்லாம் தேவை கிடையாது. அந்த ஃப்ரெஷ் க்ரீமில் தான் அது ஊறணும். ஸோ இது ஒரு மைல்டு ஃப்ளேவர்டாக இருக்கும். ஆக்சுவலாக சிக்கனோட இது தான் நல்லாவே தெரியும் ஃப்ளேவர். சீஸ் கொடுங்க. இதுக்கு வந்து சீஸையும் சேர்த்து கிரேட் பண்ணி போட்டுருவோம். ஸோ அந்த சீஸ் சேரும் போது குட்டி பசங்களுக்கு ரொம்பவே ஃப்ரெஷ் க்ரீம் சீஸ் அதில் இருக்கும்போது அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், சின்ன பிள்ளைங்களுக்கு. இதை நம்ம அப்படியே ரோல் பண்ணிட போகிறோம். பிள்ளைங்க வெளியில் எதுவும் கேட்கவே மாட்டாங்க. இதெல்லாம் சாப்பிட்டாங்கன்னா நம்ம தான் பொறுமையாக செய்கிற மாதிரி இருக்கும் இதெல்லாம். ஓகே. ஸோ சுபா வந்து இந்த ரெசிபி எப்படி செய்கிறாங்கன்னு பார்த்துருப்பீங்க. சிக்கனுடைய பிரெஸ்ட் பார்ட் அதை வந்து தின் லேயராக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாங்க. அதோட வந்துட்டு ஃப்ரெஷ் க்ரீம் நல்லா தாராளமாக அப்ளை பண்ணுறாங்க. அதோட சில்லி சாஸ் சேர்த்துருக்காங்க, சில்லி ஃப்ளேக்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க, சின்னதாக வந்து பச்சை மிளகா கட் பண்ணி அதுவும் சேர்த்துருக்காங்க, தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணியிருக்காங்க, அண்ட் கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துருக்காங்க. எல்லாம் சேர்த்து சீஸ் வந்து துருவி அதையும் ஆட் பண்ணி அதை ஃபுல்லாக வந்து அப்ளை பண்ணி அந்த ரோலாக வந்து பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ எல்லாமே ரோல் பண்ணி வச்சு சூப்பராக இருக்கா? எஸ். ஸோ அடுத்து இதை வந்து இதில் ஃபஸ்ட்டு வேக போட்டுருவோம். ஓகே.
நார்மலாக ஆயிலே இதுக்கு போட்டுக்கலாம். ஓகே. பொரிக்கிற மாதிரி நிறைய எண்ணெய்லாம் ஊற்றணும் தேவையில்லை. ஆனால் வேகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். சிக்கனுங்கிறதால பொறுமையாக வேக வைக்கணும். ஸோ இந்த ரெசிபிலாம் இப்படி பேர் கேட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கே ட்ரை பண்ணலாம். கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுவீங்களா? சாப்பிடுவீங்க? பேர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் ஹோட்டலில் உட்காந்து ஃபஸ்ட்டு ஆர்டர் பண்ணிவிடுவேன் நான். அப்புறமா ரெசிபியை செக் பண்ணிவிடுவேன். அப்புறம் வீட்டில் வந்து பண்ண ஆரம்பிச்சிடுவேன். இப்போ வந்து இதை உடனே வந்து நம்ம ஒரு சுற்றி இப்படி பெரட்டி விட்டுட்டோம்னா கொஞ்சம் எல்லா பக்கமும் அது ஈவனாக வேகும். ஸோ அந்த சீஸோடு சேர்ந்து அது வேகணும். ஓகே. நம்ம இதை க்ளோஸ் பண்ணிடலாம் இந்த லிட் போட்டு. இன்னும் இது எவ்வளோ நேரம் குக் பண்ணுவீங்க சுபா? இதை வந்து ஒரு 20 மினிட்ஸ் குக் ஆகும் இது. ஓகே. ஸோ அதுக்குள்ள இன்னொரு ரெசிபி போலாமா? இன்னொரு ரெசிபி போடலாமா? சில்லி பெல் பெப்பர் ப்ரான். பெல் பெப்பர்ன்றப்போ அந்த 3 கலர் அதை வச்சு நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி ப்ரான் எடுத்துக்கலாம். ஏரா வந்து ஒரு 100 கிராம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே. அதை இது கூட போட்டுடுறோம். இது கூட கொஞ்சம் போல உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், இதுக்கு கொஞ்சம் போல சோயா சாஸ். இது கூடவே மைதா, கார்ன்ஃப்ளவர், அதாவது மைதா இதுக்கு வந்து ஒரு 1.5 ஸ்பூன் நான் யூஸ் பண்ண போகிறேன். 1 1/2. ஓகே. கார்ன்ஃப்ளவரும் அதே ஈவன் ரேஷியோ தான், 1.5 ஸ்பூன். போட்டு இதை நல்லா பிரட்டி விடணும். தண்ணிலாம் கலக்க தேவையில்லை. லேசாக தெளிச்சிக்கலாம், ஊற்றக்கூடாதுன்னா இந்த மாவு அடியில் விட்டு வர்றதால நிறைய தண்ணி கலக்கணும்னு அவசியமே இல்லை. லேசாக நம்ம கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தெளிச்சுட்டு பண்ணால் போதும். ப்ரானுக்கு வந்து நல்ல ஒரு கோட்டிங் கிடச்சிருச்சு. இப்போ எண்ணெயை சூடு பண்ணிக்கலாம். இப்போ வந்து சிக்கனை ஒரு பரட்டி விட்டுடலாமா? பார்த்தியா, சிக்கனில் அதுக்கு தான் எண்ணெய் நிறைய விடலை. சிக்கனில் இருந்தே நிறைய உங்களுக்கு தண்ணி வர ஆரம்பிச்சிடும். ப்ளஸ் அந்த சீஸும் சேர்த்து நல்லா உருக்கிட்டே வரும். இதை நம்ம அதுக்கு தான் தட்டுறது. நம்ம தட்டிட்டோம்னா ஈவனாக இருக்கும், உங்களுக்கு நைஸாகிடும் சிக்கன் வருது. ஸோ இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்டார்டட் கூட சொல்லலாம். நான் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு எனக்கு. அந்த ஒயிட்டாக இருக்கிறது தான் என்னன்னே புரியல, என்னடா அது கேர்டா அப்படின்ற மாதிரி நினச்சேன். அப்புறமா தான் அது ஃப்ரெஷ் க்ரீம்னு சொன்னாங்க. ஓ சூப்பர், அப்போ நம்ம பண்ணிடுவோம். அது நம்ம பிள்ளைங்களுக்கு வீட்லேயே பண்ணிடுவோம். சம்டைம்ஸ் எதானு ஆர்டர் பண்ணி டேஸ்ட் சொதப்பும் கூட செய்யும்ல. கண்டிப்பாக ஆர்டர் பண்ணுறது பேரை நம்பி சிலதுலாம் சொதப்புறது இல்லை. அந்த ரெஸ்டாரண்ட்டில் அந்த டிஷ் ஒழுங்காக பண்ணியிருக்க மாட்டாங்க அன்னைக்கு. ஸோ நம்ம அதையே வேறு ரெஸ்டாரண்ட்டில் திரும்ப போய் ட்ரை பண்ணுவோம், சூப்பராக இருக்கும். ஓகே சுபா, ஒரு பக்கம் நல்லா சீஸோட வாசனை தூக்கிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குல்ல? எஸ், அது கலரும் மாறிட்டே வருது. ஆமாம். இன்னொரு சைடு எண்ணெய் காஞ்சிச்சுங்களா? போட்டுடலாமா? ப்ரானை நான் சொன்ன மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன், ஊற வச்சாச்சு. ஒன்று ஒன்றா போடுவோம்.
போட்டாச்சு, இது வேகட்டும். சிக்கன் ஒரு சைடு நல்லா சீஸ் ஃப்ரெஷ் க்ரீமோட நல்லா மணக்க குக் ஆகிட்டே இருக்குது. இன்னொரு சைடு வந்து ப்ரான் வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிட்டாங்க, மிளகுத்தூள் ஆட் பண்ணாங்க. ஸோ கொஞ்சமாக வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1.5 ஸ்பூன் அளவுக்கு மைதா யூஸ் பண்ணாங்க. அண்ட் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கிட்டாங்க. எல்லாம் சேர்த்து லைட்டாக தண்ணி தெளித்து அதை நல்லா ஊற வச்சுட்டு அதை இப்போ எண்ணெயில் பொரிச்சு எடுத்திருக்காங்க. ஸோ இது குக் ஆகிடுச்சுன்னு எப்படி அது பண்ணலாம்? நமக்கு நல்ல அந்த கலர் வந்து ப்ரௌனாக வரும். ஓகே, நம்ம ப்ரான் செஞ்சு முடிக்கிறதுக்குள்ளே இது குக் ஆகிடும் உங்களுக்கு. அதாவது டோட்டல் டைமிங் பார்த்தோம்னா 20 மினிட்ஸ் தான் இதுக்கு. நம்ம ஒவ்வொரு 5 நிமிஷத்துக்கு ஒருக்கா மாற்றி திருப்பி விட்டாலே போதும். அப்போ ஒரு 4 முறை பெரட்டணும்னா வந்துடும் உங்களுக்கு. இப்போ இதை மூடிடலாம். அதுக்குள்ளே நம்ம இறாவை பார்த்துருவோம். இதுவும் நமக்கு பொரிஞ்சு வந்துருச்சு. இது கொஞ்சம் ப்ரௌனாக வரட்டும். நல்லா ப்ரௌன் ஆகிடுச்சு. யூஸ்வலாக நம்ம ஃபுட் கலர் ஏதாவது சேர்த்துருந்தா நல்லா செவன்னு வரும். அது வந்து ஹோட்டல் ஸ்டைலு. நம்ம ஹோட்டல் தான் செய்கிறோம், ஆனால் சிலதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிட்டு செய்கிறோம். இப்போ இதை பார்த்துடலாமா, திருப்பி போடலாமா? நல்லா வந்துச்சா கலர்லாம்? சீஸ் நல்லா அதோட மெல்ட் ஆகிட்டு அது ஒரு கோட்டிங்காகவே வரும் கலரு. ஸோ இது ரெஸ்டாரண்ட்லேயே சொன்னாலே ரொம்ப லேட் ஆகும் இது வர்றதுக்கு, நம்ம டேபிளுக்கு வர்றதுக்கு. நான் கூட ஃபஸ்ட்டு விளையாட்டான்னு நினச்சேன், என்னடா இது இவ்வளோ நேரம் ஆகுது. அப்புறம் நான் வந்து வீட்டில் வந்து செய்யும் போது தான் தெரிஞ்சுது கொஞ்சம் டைம் எடுக்கும், இது ரேட்டாக தான் ஆகும். குக் ஆகிடுச்சா? குக் ஆகிடுச்சு, நல்லாவே குக் ஆகிருக்கு. ஸோ இது லோ ஃப்ளேம்லேயே அப்படியே இருக்கட்டும் கொஞ்சம் நேரம். அதுக்குள்ளே நம்ம அந்த ப்ரானை வந்து எப்படி பெல் பேப்பரில் போட்டு நம்ம பெரட்ட போகிறோங்கிறதையும் பார்த்துடலாம். இப்போ வந்து இது கொஞ்சம் பட்டர் போட்டுருவோம். பட்டர் கூடவே பூண்டு, அதாவது பொடியாக நறுக்கி வச்சுருக்க பூண்டு, இந்த மாதிரி குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கணும். ஸோ பூண்டு இந்த ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கும் போடும்போதே. கொஞ்சம் போல் இஞ்சி, காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் போட்டாச்சு. இப்போ இது கூடவே நம்ம வச்சிருக்க அந்த வெங்காயம், ஆனியன் வந்து நீல வாக்கம் இல்லாமல் ஒரு மாதிரி மொக்க பத்தன்மோ இதை நம்ம அது இதில் போடுறோம். அதையும் இது கூட சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுறோம். அப்புறம் கொடை மிளகாய், அதாவது 3 கலர் கொடை மிளகாய், க்ரீன், அப்புறம் எல்லோவும் இதுலேயே இருக்கு. சோயா சாஸ், கார்ன்ஃப்ளவரை கொஞ்சம் கரைச்சி வச்சுக்கலாம். 1 ஸ்பூன் போதும். வேண்டாம், போடுங்க. இதை நல்லா நான் கரைச்சி வச்சுருக்கேன். சில்லி சாஸ், அந்த பட்டரோட சேர்ந்து பொரியிறப்போ அது வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குல்ல. டொமேட்டோ சாஸ், அதாவது ஸ்வீட் சாஸ்,
இதை கூட கொஞ்சம் நல்லாவே விட்டுக்கலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு, மிளகுத்தூள், இப்போ நம்ம இங்கே கரைச்சி விட்ட கார்ன்ஃப்ளவரையும் இது கூட சேர்க்குறோம். நான் கொஞ்சம் ஃப்ளேவரை டெவலப் பண்ணி கொடுக்கணுன்னா இந்த மாதிரி டிஷ்ஷுக்கு கண்டிப்பாக சுகர் ஆட் பண்ணுவேன். இந்த ப்ரான்ஸை இதில் போட்டுடலாம். இது ஓகே, இது பண்ணியாச்சு. இப்போ கொஞ்சம் போல் ஸ்ப்ரிங் ஆனியனை மேலே போட்டுருவோம். இதுக்கு நம்ம பிளேட்டிங் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃப்ரெஷ் க்ரீமை இதில் போடுவோம். இது அந்த ஃப்ரெஷ் க்ரீமோடு சாப்பிடும் போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஃபஸ்ட்டு என்ன சாப்பிட்லாம்? ப்ரான். ஓகே. ஸோ சுபா இன்னைக்கு 2 ரெசிபியுமே நல்ல ரெஸ்டாரண்ட் ஸ்டைலில் நமக்காக செஞ்சு கொடுத்துருக்காங்க. இதனுடைய டேஸ்ட்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஆக்சுவலி ரொம்ப சூப்பராக இருக்குது. நல்லா இருக்கா? ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கேப்சிகம்லேருந்து எல்லாமே கரெக்டான அந்த சைனீஸ் அந்த ரெசிபிக்கு ஏற்ற அளவுக்கு குக் ஆகிருக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருக்குது சுபா. நம்மளோட தில்குஷ் சிக்கன் எக்ஸலண்ட். ஃபர்ஸ்ட் டைம் நான் அது வந்து டேஸ்ட் பண்ணுறேன். சூப்பர், ரொம்ப நல்லாயிருக்கு. நிச்சயமாக இது வந்து குட்டீஸ்ங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அண்ட் அந்த சீஸ் எல்லாமே இவ்வளோ நேரம் குக் ஆனாலும் வெளியே வராமல் அதுக்குள்ளேயே மெல்ட் ஆகி அந்த ஃப்ரெஷ் க்ரீமும் சீஸும் சேர்ந்து ரொம்ப எம்மியாக இருக்குது. ஸோ அதோட அந்த சில்லி ஃப்ளேக்ஸ், அந்த காரம், இந்த ஜூஸ் எல்லாம் சேர்ந்து உண்மையிலேயே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இன்றைக்கி 2 ரெசிபியுமே சூப்பர். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மீனாட்சி. தில்குஷ் சிக்கன் செய்யும் முறை: சிக்கன் பிரெஸ்ட் பகுதியை சிறு சிறு துண்டுகளாக கட் செய்து கொள்ளவும். அதன் மேல் ஃப்ரெஷ் கிரீம், சில்லி சாஸ், சில்லி ஃப்ளேக்ஸ், உப்பு, துருவிய சீஸ், மிளகுத்தூள், பச்சை மிளகாய் சேர்த்து ரோல் செய்து வைக்கவும். பிறகு அதை தவாவில் நன்கு வேக வைத்து பரிமாறினால் சுவையான தில்குஷ் சிக்கன் தயார். சில்லி பெல் பெப்பர் ப்ரான் செய்யும் முறை: ஒரு பவுலில் இறாலோடு உப்பு, மஞ்சள் தூள், மிளகுத்தூள், சோயா சாஸ், மைதா, கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நன்கு பிரட்டி ஊற வைக்கவும். இதை எண்ணெயில் நன்கு பொரித்தெடுத்து கொள்ளவும். பிறகு ஒரு கடாயில் பட்டர் சேர்த்து பட்டர் நன்கு உருகியதும் பூண்டு, இஞ்சி சேர்த்து காய்ந்த மிளகாய், வெங்காயம் சேர்த்து நன்கு வதக்கவும். இதோடு குடை மிளகாய், சோயா சாஸ் சேர்த்து கொள்ளவும். பிறகு கார்ன்ஃப்ளவரை தண்ணீரில் கரைத்து அதையும் சேர்க்கவும். இதோடு சில்லி சாஸ், டொமேட்டோ சாஸ், உப்பு, மிளகுத்தூள், சர்க்கரை சேர்த்து நன்கு கிளறி பொரித்த பிரானையும் சேர்த்து பரிமாறினால் சுவையான சில்லி பெல் பெப்பர் ப்ரான் தயார். இந்த ப்ரோக்ராமில் வந்து என்னோட கூட வந்து நீங்கள் எல்லாரும் சமைக்கிறதுக்கு யாரெல்லாம் இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்களோ அவள் எல்லாரும் கீழே தெரிகிற இந்த நம்பருக்கு RSV ஸ்பேஸ் உங்களுடைய பேர் அண்ட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அனுப்புங்க. ஓகே வியூவர்ஸ், இன்றைக்கு சுபா நமக்காக 2 ரெசிபி செஞ்சு கொடுத்தாங்க. நீங்களும் கட்டாயம் ட்ரை பண்ணி பாருங்க. மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறோம். இது ருசிக்கலாம் வாங்க சீசன் 2. நன்றி, வணக்கம். வணக்கம்.